கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஒரு செழிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வியாபாரத்தில், படிப்பில் எதிர்பார்த்து நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு ஏக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரே வறட்சி, ஒரே பஞ்சம், ஒரே பற்றாக்குறை அப்படின்னு எல்லாம் சொல்லி யாரெல்லாம் இன்னும் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, நீங்கள் செழிப்பாகிறதுக்கு ஒரு நல்ல வழியை ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவரை நம்புங்க, அவர் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு இறங்குகிறபடியினால் உங்களை நடத்தி கொண்டு நீரூற்றண்டையிலே விடுவார். அப்படின்னா நல்ல செழிப்பை கொடுக்கக்கூடிய, வருமானத்தை கொடுக்கக்கூடிய, வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு நீரூற்று உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த நீரூற்றண்டையில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானத்தில், பொசிஷனில், ஜாபில், தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்க இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். உங்களுக்காக அனுப்புகிறார். சொல்லுங்க, எனக்காக அனுப்புகிறார். போய் அதை அவங்க ஆயத்தம் பண்ணுவாங்க. அதை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறுமையும் வறட்சியும் மாறும். வேலையிலன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உனக்காக ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுவார். இது என் பிள்ளை சைமனுக்காக நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சீட்டை, இது ரெபேக்காவுக்காக இந்த சீட்டை பிளாக் பண்ணியிருக்கிறேன், இது ஷைனிக்காக இந்த சீட்டை நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன், கருணாகரனுக்காக இந்த சீட்டை நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி உங்களுடைய பேரை போட்டு உங்களுடைய ஜாப் ஆண்டவர் செக்யூர் பண்ணி அழகாக பிளாக் பண்ணி வச்சுட்டாரு. இனி அதில் தூக்கி கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பார். வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, வாய்ப்பே கிடைக்கலன்னு இருக்கிறீங்க. இன்னைக்கு வாய்ப்பு வீடு தேடி வரும். அதன் நிமித்தம் ஃபினான்ஷியல் பேக்கப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுடைய வளர்ச்சியில் இனி எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ நாளும் வறட்சியில் இருந்த, பஞ்சத்தில் இருந்த, எப்படி பெரிய ஆளான? நீங்கள் சொல்லிங்க, எங்கள் ஏசப்பாவை நம்பினேன், அவர் எனக்கு செழிப்பான பாதையில் என்ன நடத்தினார்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். ரொம்ப கடனில் மாட்டிகிட்டு இருக்கீங்களா? தைரியமாக இன்றைக்கி ஆண்டவர் உறுதியாக பற்றி பிடிச்சிருங்க. ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு உங்களை விட்டால் வேறு வழி இல்லை. எப்போவுமே செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் வழியாக நம்மளை தேட சொல்லும். இதுதான் ஆப்ஷன், ஆண்டவர் ஒருத்தர் தான் அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் அதற்கான வழிகளை திறப்பார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் இந்திரா ராயன், வேளச்சேரி. என்னுடைய மகன் ஜோஷுவா 37 வயது ஆகிறது. அவனுக்கு ஒரு நாள் இரவு நேரத்தில் திடீரென்று மயக்கம் ஏற்பட்டு மிகவும் மோசமான நிலைமையில் மருத்துவமனையில் சேர்த்தோம். அவனுக்கு தொடர்ந்து 2 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்ட நிலைமையில் சிகிச்சை அளித்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜெபகோபுரத்தை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு அவன் படிப்படியாக சுகமடைந்து இயல்பு நிலைக்கு திரும்பினான். அவனை மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு, இனி பயப்பட வேண்டாம், அவன் குணமாகிவிட்டார் என்று சொல்லி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பினார்கள். பாருங்க, வெண்டிலேட்டரில் பிள்ளை உயிருக்கு போராடுற நேரத்தில் அந்த தாய் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு தேவனின் அன்பு ஜெபகோபுரத்துக்கு, நம்முடைய ஜெபகோபுரத்துக்கு 24 hours ப்ரேயர் டவருக்கு நம்பிக்கையோடு ஃபோன் பண்ணாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு இங்கிருந்து பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தரனுடைய உயிரை மீட்டு கொடுத்து இன்னைக்கு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. சோதனையின் வழியாக கடந்து வருகிற பிள்ளைகள், பஞ்சங்கள், கடன்கள், வறட்சியின் வழியாக கடந்து வருகிற பிள்ளைகள் எல்லாரும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யார் எனக்கு உதவி செய்வார்கள்? எப்படி இந்த கடன் அடைக்க முடியும்? எப்படி இந்த பஞ்சத்திலேருந்து மீண்டு வருவேன்? எப்படி இந்த நகையை மீட்டு வெளியே எடுப்பேன்? எப்படி இந்த வீட்டு கடன்லேருந்து மீண்டு வருவேன்? எப்படி இந்த கிரெடிட் கார்டு கடன்லேருந்து மீண்டு வருவேன்? எப்படி இந்த பர்சனல் லோன்லேருந்து மீண்டு வருவேன் என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு தண்டல் வட்டி, ஸ்பீடு வட்டி என்றெல்லாம் சொல்லி பயங்கர கடனில் சிக்கி இருக்கிறாங்கப்பா. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உம்முடைய ஸ்தானாதிபதியாய் நான் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய கடன்களை அடைக்கக்கூடிய அளவில் கர்த்தர் ஒரு சிறப்பு ஏற்பாடை செய்து
கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் இன்னைக்கு உங்களை நம்பி, என் பிள்ளைங்க இந்த மொபைல் ஆன் பண்ணி, டிவி ஆன் பண்ணி, லேப்டாப் ஆன் பண்ணி ஆண்டவரே இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக செழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விசை கூட என் பிள்ளைகளோடு இணைந்து நானும் சொல்லுகிறேன். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய கோயம்புத்தூர் பிரேயர் டவருக்காக நானும் ஆண்டவரே இப்பொழுது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இணைந்து ஜெபிக்கிறோம். அங்கு அந்த லேண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் எங்களுக்கு பணம் செட்டில் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. ஆண்டவரே, அதற்கான செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ண கர்த்தர் எங்களுக்கும் இந்த வறட்சியிலிருந்து ஒரு பெரிய செழிப்பை கொடுத்து கர்த்தர் முன்குறித்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு அவர்கள் கொடுத்த கால அவகாசத்துக்குள்ளால அது எல்லாத்தையும் கட்டி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். நேரத்தில் ஆன்லைனில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்னோடு இணைந்து இந்த காரியத்திற்காக இப்பொழுது ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த ஃபினான்ஷியல் நெருக்கடியிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். எங்களுக்காக ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய ஃபினான்ஷியல் நெருக்கடியிலிருந்து இவர்களையும் விடுதலையாக்கும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்யும். பிறந்த நாள், திருமண நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்து விழுந்த உங்களுக்கு ஆண்டவரால் நிறைவான பலன் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.